குப்பை கழிவுகளை அகற்ற சாலை மறியலுக்கு திரண்ட பாஜகவினர். உடனடியாக களத்தில் இறங்கிய பேரூராட்சி. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சனக்குமார் நதியை உடனடியாக தூய்மைப்படுத்தாவிட்டால் இன்று சாலை மறியல் நடத்தப் போவதாக பாஜகவினர் அறிவித்திருந்தனர். பாலக்கோடு சுற்று வட்டார பகுதிகளான கணபதி கொட்டாய், ஜெர்தலா, சித்திரப்பட்டி, பூவன்கொட்டாய், கொட்டாவூர், மல்லசமுத்திரம், காவாப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் நீராதாரமாக உள்ளது சனக்குமார் நதி. பஞ்சப்பள்ளி அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் சனக்குமார் நதி வழியாக தும்பலாளி அணையை சென்றடைகிறது. இந்நிலையில் இந்த நதியில் பாலக்கோடு பேரூராட்சி பகுதியில் உள்ள அனைத்து குப்பை கழிவுகள், கோழி, ஆடு, மாடு இறைச்சி கழிவுகள் நதியில் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்து பாலக்கோடு பேரூராட்சியில் புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட இடம் ஜெர்தலா பஞ்சாயத்தில் உள்ளது எனவும், ஜெர்தலா பஞ்சாயத்தில் புகார் அளித்தால் பாலக்கோடு நகர பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அசுத்தப்படுத்துவதாகவும் மாறி ஒருவர் மீது ஒருவர் சாக்கு போக்குகளை தான் கூறி வருகின்றனர். ஆனால் யாரும் இதுவரை நதியை தூய்மைப்படுத்தவில்லை. கோயில்களில் சுவாமிகளுக்கு புனித நீராட்டல், கங்கை பூஜை செய்ய பயன்படுத்தி வந்த ஆற்று நீர் தற்போது அசுத்தமாகி கோயில்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. மேலும் விவசாயம், குடிநீர் மற்றும் கால்நடைகளுக்கு பயன்படுத்தி நீரில் நோயை பரப்பும் பல்வேறு கழிவுகள், இறந்த கால்நடைகள் என தண்ணீரை அசுத்தப்படுத்தி வருவதால் சனக்குமார் நதி நஞ்சாகி உள்ளது. நதியை அசுத்தப்படுத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உடனடியாக சனக்குமார் நதியில் உள்ள குப்பை கழிவுகளை அப்புறப்படுத்தாவிட்டால் இன்று 200க்கும் மேற்பட்டேருடன் சாலை மறியலில் ஈடுபட போவதாக பாஜக நகர மண்டல் அமைப்பாளர் பெரியசாமி அறிவித்திருந்தார். சாலை மறியல் போராட்டம் நடக்க இருந்த நிலையில் உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் சனக்குமார் கரையோரம் இருந்த குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அன்றாட பணிகளை செய்வதற்கு கூட பொதுமக்கள் போராட்டம், சாலை மறியல் செய்ய வேண்டிய சூழல் தற்போது நிலவுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நகர அமைப்பாளர் பிஜேபி. நாங்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோங்க. காவல்துறையிலையும் முற்றுகை போராட்டம் இடுவுங்க அப்படின்னு நான் அறிவிச்சிட்டு இருந்தேங்க. என்ன காரணம்னா, இங்கே பாலக்கோட்டில் சனத்குமார் நதின்ட்டு ஒரு நதி போகுது. இந்த நதியில் 3 இடங்கள் இருக்குது, தனித்தனியாக 3 பாதைகள் இருக்குது. அந்த 3 பாதைகளையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கழிவுகள், மாட்டு கழிவு, ஆட்டுக்கழிவு, கோழி கழிவு, மக்கள் வீட்டு கழிவு மற்றும் பழமண்டியில் இருக்கிற கழிவுங்க. இந்த கழிவு எல்லாமே கொட்டி கொட்டி பல நாட்கள் அசுத்தமாகவே இருந்துச்சு. இந்த பேரூராட்சியும் ஊராட்சி எதுவுமே கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காததை வச்சு நாங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறதாவும் சாலை மறியல் செய்கிறதாவும் நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சதும் அதிகாரிங்க எல்லாமே முன்னிருந்து வேகமாக இந்த குப்பையை அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வருங்காலத்தில் கூட இந்த குப்பையை கொட்டினாங்கன்னா இது அப்புறப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கொட்டக்கூடாது, கொட்டுறதுக்கு உண்டான தடைகளை எப்படி விதிக்கணும், பாதுகாப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். இதுக்கு மேலே இந்த குப்பை இந்த பக்கம் கொட்டுச்சுன்னா கண்டிப்பாக பாஜக சார்பில் சாலை மறியல் செய்வோம். இது கண்டிப்பாக சொல்வோம். அது அடுத்தடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லா விதத்திலும் நான் கையெடுப்பேன். நன்றி, வணக்கம்.